வெளிநாட்டுக்கு சுற்றுலா செல்லும் தமிழக பெண்களின் தாலியை கழற்றச் சொல்லி சோதனை செய்யும் ஷார்ஜா விமான நிலைய அதிகாரிகளின் போக்கு அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக புதுச்சேரி நெடுங்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா வேதனை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில முன்னாள் அமைச்சரும் நெடுங்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சந்திர பிரியங்கா அண்மையில் தனது நண்பர்களுடன் வெளிநாட்டுக்கு சுற்றுலா சென்றுள்ளார். அப்போது ஷார்ஜா விமான நிலையத்திலிருந்து சென்றபோது அங்கு சுற்றுலா பயணிகளிடம் சோதனை செய்யும் அதிகாரி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்காவின் தோழியின் கழுத்தில் இருந்த தாலியை கழற்றச் சொல்லியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காரைக்காலில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள வந்த சந்திர பிரியங்காவிடம் செய்தியாளர்கள் கேட்டதற்கு, வெளிநாட்டிற்கு சுற்றுலா செல்லும் நமது இந்திய பெண்கள், குறிப்பாக தமிழக பெண்களுக்கு இதுபோன்ற அவல நிலை ஏற்படாதவாறு நமது இந்திய அரசு வெளியுறவுத்துறை அமைச்சகம் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். என்னன்னா, நம்ம வந்து கிறிஸ்டியன், ஹிந்துஸ், முஸ்லீம் எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்கிறதுக்கு தான் இங்க நிறைய பேர் சட்டை போட்டுட்டு இருக்கோம். நிறைய பேர் அதை வந்து ஒத்துமைப்படுத்தணுங்கிறதுக்காக. ஆனா ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரின்னு சொல்லி நம்ம பக்கத்துல போறப்போ அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல. அவங்க கல்ச்சர்னு சொல்றாங்க, ஒரு லேடி தான் நம்ம செக் பண்ணிட்டு கூட அனுப்பலாம். பட் ஆனா அவங்க அந்த தாலியை நீ கழட்டி வச்சாதான் நீ அந்த இதுக்குள்ளேயே மெட்டல் டிடெக்டர் பாஸ் பண்ணி வர முடியும் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அதுக்கு அவங்க கேட்கறதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்க, யூ டோன்ட் ஹாவ் டு டீச் மீ த கல்ச்சர் அப்படின்னு அவங்க ஒரு ஹார்ஷாவும் அந்த வார்த்தையை சொல்றாங்க. நீங்க எனக்கு கல்ச்சரை பத்தி சொல்லி தரணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுதான் புரியல. கல்ச்சரை பத்தி யாரும் சொல்லித்தர வரல. இது அவங்களோட கல்ச்சர், நீங்க அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நாங்க கேட்கிறோம். பட் அதான் எந்த ஏர்போர்ட்ல நடந்துச்சு? ஷார்ஜா ஏர்போர்ட். ஷார்ஜா. அப்புறம் என்ன பண்ணீங்க அடுத்தது? நீங்க போக மாட்டேன்ட்டோம். அவங்க எல்லாம் இங்கதான் நிப்பாங்க, போக மாட்டாங்க. நீ வேணா நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு அதுக்கும் சண்டை போட்டாங்க. அதெல்லாம் முடியாது, நீங்க என்ன நீங்க இங்க நின்றுட்டு என்ன பிரச்சனை பண்றீங்களா அப்படின்னாங்க. நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, நாங்க வரவே மாட்டோம், நாங்க இங்கதான் நிப்போம், நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அங்க இருந்தவங்கள இல்ல கொஞ்சம் தாலியை வெளியில எடுத்து போட்டுட்டு ஸ்லோவா டிடெக்டர் கிராஸ் பண்ணுங்க, சத்தம் கேட்கலன்னா நீங்க போயிடலாம், சத்தம் கேட்டுச்சுன்னா நீங்க மறுபடியும் கழட்டி தான் வைக்கிறோம். நாங்க லக்கிலி அது கிராஸ் பண்ணி வரும்போது சத்தம் கேட்கல, அதனால அப்படியே முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு இன்னொரு கண்ட்ரில இருந்து ஃப்ரெண்ட்லியான கண்ட்ரி வந்து ஒரு கண்ட்ரிக்கு போகக்குள்ள அந்த ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அந்த கல்ச்சருக்கு. அது எந்த என்ன சொல்றது, என்ன ரிலீஜியஸா இருந்தாலும் சரி, நம்மளும் அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களும் நமக்கு கொடுக்கணும். இல்லைன்னா என்ன நாட்டு ஒற்றுமையை பத்தி பேசுறோம்னு எனக்கு தெரியல. ஷார்ஜா ஏர்போர்ட். அது ஒரு அங்க இருந்த லேடிஸ்க்குமே அது ஒரு வருத்தமா இருந்துச்சு. எல்லாருக்கும் தான், எல்லாரும் தானே நின்னோம். ஒரு 3-4 பேர் லேடிஸ் எல்லாரும் தானே அதுல நின்னோம். அதுல நிறைய பேர், சில பேர் அதை ஏத்துக்கிறாங்க, சில பேரால அதை ஏத்துக்க முடியல. வேற என்ன பண்றது? ஒரு போலீஸ் கிட்ட போய் தைரியமா பேச முடியாதுல்ல. அங்க செக்கிங்ல இருக்கிறாங்க, அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது, பயத்துல பண்றாங்க. பட் அது ரொம்ப ஹார்ஷா பேசின மாதிரி தோணுச்சு. அதுதான் சொன்ன, ஒரு கண்ட்ரி உங்களோட கெஸ்ட்டை வந்து நீங்க இப்படிதான் ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்களான்னு கேட்கவே அவங்களோட பதில் அவ்வளவு சரியா இல்லை. அது கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு.